மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிள்ளைகளை பாருங்க, அப்பா இல்லாத பிள்ளைங்க எப்படி வளர்த்தா இப்படி பண்ணி கொடுத்துருக்கேன் வாழ்க்கைய. ஐயோ கடவுளுக்கு அறியே இல்லையா, 10 வருஷத்துல குடும்பத்துல எத்தனை உயிரை கொடுக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பாரதி பார்க் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் உந்து நிலையம் இயங்கி வருகிறது. 15 அடி விட்டம் 40 அடி ஆழம் கொண்ட பிரம்மாண்ட கழிவுநீர் தொட்டிகள் கடந்த 3ஆம் தேதியன்று 60 HP மோட்டார் பழுதானதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்து வந்த ரத்தினபுரியைச் சேர்ந்த 38 வயதான அர்ஜுன்குமார் என்பவர் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி படிக்கட்டு வழியாக தொட்டிக்குள் இறங்கி பழுதான மோட்டாரை பொருத்திவிட்டு மேலே ஏறி உள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது தலை தொட்டியின் மேல் பகுதியில் இடித்து நிலை குலைந்தபடி கழிவு நீருக்குள் தவறி விழுந்து உள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சக ஊழியரான பாப்பம்பட்டியைச் சேர்ந்த 27 வயது எலக்ட்ரீஷியன் சுரேஷ் அர்ஜுன்குமாரை மீட்க கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கி உள்ளார். நச்சு வாயுக்களால் ஏற்பட்ட கடும் மூச்சு திணறல் காரணமாக மயங்கிய சுரேஷும் 40 அடி ஆழ கழிவு நீருக்குள் மூழ்கி உள்ளார். பின்னர் சத்தம் கேட்ட அங்கிருந்த ஊழியர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்தனர். மேலும் தகவல் அறிந்து கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையர் கண்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்புத் துறையினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் மூலம் நீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு பின்னர் அதிகாலை 3 மணிக்கு அந்த 2 பேருடைய சடலங்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர்களின் உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் கண்ணீர் விட்டு கதறிகளும் காட்சிகள் காண்போரை கலங்கடித்தது. பிள்ளைகளை பாருங்க, அப்பா இல்லாத பிள்ளைங்க எப்படி வளர்த்தா இப்படி பண்ணி கொடுத்துருக்கேன் வாழ்க்கைய. சுரேஷிற்கு திருமணமாகி 6 மாதமே ஆன நிலையில் அவரது குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என அவரது தந்தை தலையில் அடித்துக் கொண்டு அழுதார். இந்த சம்பவம் குறித்து பேசிய சமூக நீதி கட்சியின் தொழிற்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கடந்த ஆண்டு மட்டும் 54 மலக்குழி மரணங்கள் நிகழ்ந்து உள்ளதாகவும் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இறங்கியதால் இதுபோன்ற மரணங்கள் நிகழ்வதாகவும் இந்த மரணங்களுக்கு மாநகராட்சி ஆணையர்தான் காரணம் என்றும் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தொடர்ந்து நாள்தோறும் இந்த மலக்குழி மரணங்கள் பல்வேறு வகையில் நடைபெற்றிருக்குது. கடந்த ஆண்டு மட்டும் 54க்கும் மேற்பட்ட மரணங்கள் தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் திறந்தவெளி கால்வாய்களை மலக்குழிகளை பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி தான் இறங்கும்னு சொல்லி பல நீதிமன்றத்தில் பல வழக்குகளை நடத்தினோம். தமிழ்நாடு ஆதிராவர் ஆணையத்தில் கூட கொடுக்கப்பட்ட புகாரில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக மாநகராட்சி ஆணையாளர் ஒரு கடிதம் கொடுக்கிறாரு. நாங்கள் பாதுகாப்பு உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தி தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நடைபெற்ற இந்த மரணத்திற்கு மாநகராட்சி ஆணையாளர் தான் காரணம். மாநகராட்சி ஆணையாளருடைய சம்பளத்தில் தான் இந்த பணத்தை பிடிச்சவங்களுக்கு இந்த இறந்தவங்களுக்கு பாதிப்பு தரணும். தொடர்ந்து நாங்கள் பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தான் மாநகராட்சி பணியாளர்கள் வேலை செய்கிறாங்கன்னு ஆதாரப்பூர்வமாக அளித்தும் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இங்கிருந்து வெளி மாவட்டங்களை சேர்ந்த இந்த மலக்குழிமர் நாங்கள் தொடர்ந்து போராடுவதனால வெளி மாவட்டங்களுக்கு இந்த கல்வி அறிவு இல்லாத மக்களை கூட்டிட்டு இந்த வேலைக்கு திட்டமிட்டு அனுப்புறாங்க. இன்னைக்கு கோயில மணி அடிக்கிற கூட இயந்திரங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா 140 ராக்கெட் கொண்டு போறாங்க வெளிநாடுகளுக்கு. ஆனா இந்த இயந்திரங்களுக்கு நீங்க விமான நிலையத்தில் இதே மலக்குழிக்கு இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க மாநகராட்சி மனிதர்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இது கேட்பதற்கு யாரும் இல்லைங்கிறனால தான் மாநகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த பணியை செய்யறாங்க. இந்த மலக்குழி மரணத்திற்கு காரணம் மாநகராட்சி ஆணையாளர் தான் பொறுப்பு. இன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளருடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்த இந்த தொழிலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் பதிலாக அவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். இந்த அதிகாரி
அதிகாரிகள் மேல மலக்குழி மரணங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும்ங்கிற கோரிக்கையை இங்கே எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் வலியுறுத்துறோம். உயிரிழந்தவர்களின் உடல் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு பின்னர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் ஒப்பந்ததாரர் பிரபாகரன் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என அக்குடும்பத்தினர் கோரிக்கையும் வைத்து உள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.